அண்ட் நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து அவங்களை கிண்டல் பண்ணுறாங்க, இந்த ஐடியாலாம் வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அவங்க வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க, என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னா அந்த பிளாக்கை சுற்றி சுற்றி வருவாங்களாம். லைக் வந்து இப்போ இங்கே ஒரு கடை இருக்குது, ஸோ அந்த கடையில் போய்ட்டு நம்ம கேட்கலாமா வேணாமா, கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ஸோ அந்த மாதிரியான தாட்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே ஓடிட்டே இருக்குமா. ஸோ சம்டைம்ஸ் வந்து டோர் வரைக்கும் போவாங்களாம், போயிட்டு அப்புறம் வந்துட்டு இன்கேஸ் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஃபியரில் வந்து அகெயின் அதை கிராஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களாம். பட் அகெயின் அதே கடைக்கு திருப்பியும் வருவாங்களாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு. சம்டைம்ஸ் வந்து சில கடைக்கெலாம் போயிட்டு இந்த ஐடியாவை பிச் பண்ணுறது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உள்ளே வந்து நிறைய பேர் இருக்கிறத பார்த்துட்டு, சாரி ராங் அட்ரஸ் இது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவங்களோட இதில். ஸோ இந்த மாதிரியான அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனில் வந்து அவங்க வந்துட்டே இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு பேக்கப்பாக யாருமே இல்லை. அவங்க சிங்கிள் ஹேண்டடாக இந்த அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து நம்ம சேல் பண்ணலாம் ஒரு கடைக்காக போயிட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ ஒன் டைம் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த நெய்மன் மார்க்கஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டு அவங்க வந்து பிச் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அப்போ தான் வந்து சாரா வந்து ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த சிஇஓ வந்துட்டு ஒரு உமன். ஸோ அந்த நாட் சிஇஓவா இல்லை ஒரு மேனேஜராக தெரில. ஸோ அந்த ஸ்டோரில் உள்ளவங்க வந்துட்டு ஒரு உமன். ஸோ இதை வந்து நம்ம சொன்னால் அவங்களுக்கு புரியாது, நம்ம வந்து செஞ்சு காட்டலான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நீங்கள் என் கூட பாத்ரூமுக்கு வாங்க பாத்ரூம்குள்ளே அப்படின்னப்போ, என்ன இது நீங்கள் பிச் பண்ண தானே வந்தீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போ, இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து அவங்கள்ட்ட வந்து இது யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஸோ லைவாக அவங்கள வந்து அதை ஃபீல் பண்ண வைக்கிறாங்க, இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி ஒரு வயலபிளான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு லைக் ஓகே இதை வந்துட்டு நம்ம சேல் பண்ணலாம்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் வந்து அந்த கம்பெனி வந்து அக்செப்ட் பண்ணுது இவங்களோட ப்ராடக்ட்டை. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து கார்ப்பரேட் வாலை வந்து உடச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கான மெயின் ரீசன் வந்து இவங்களோட இந்த ஒரு அத்தன்டிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பையர்லாம் வந்துட்டு இமிடியேட்டாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த ஒரு மூமெண்ட்னால. சிம்பாலிக்காக இந்த ஒரு விஷயம் தான் வந்து அவங்களோட அந்த என்டையர் ஸ்பேக்ஸோட ஜேர்னியை வந்து டிஃபைன் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது, பட் அதோட வேல்யூ வந்து நம்ம வந்து கரெக்டாக காமிக்கணும் அப்படிங்கிறதான் இதோட மீனிங். ஸோ ஸ்பேங்க்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஷேப் வியர் மட்டும், லைக் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயம் நம்ம சொல்ல முடியாது, பட் அந்த ஷேப் வேரையே வந்து ரீடிஃபைன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஷேப் வேர்ஸ்லாம் எதுக்கு இருக்கும் அப்படின்னா, நம்மளோட அந்த பெல்லியை வந்துட்டு மறைக்கிறதுக்காக, இல்லை ஆர்எல்ஸ் லைக் நம்ம வந்து ரொம்ப குண்டாக தெரியக்கூடாது அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் வந்து மோஸ்ட்லி இதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்பேங்க்ஸ் வந்து யாருமே வந்து உமனோட கம்ஃபர்டபுளை பற்றி யாருமே திங்க் பண்ணலை. அவள் வந்து இப்படி இருக்கணும், லைக் மென்னோட பெர்ஸ்பெக்டிவில் உமன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து மற்ற பிராண்ட்ஸ் எல்லாருமே வந்து திங்க் பண்ணாங்க. பட் ஸ்பேங்க்ஸ் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து உமன் எப்படி அதில் ஃபீல் ஆகுறா அப்படிங்கிறது வந்து உமன் தான் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது